Praise Jesus. May the Lord Jesus Christ bless you and open your spiritual eyes to see Jesus today. We welcome you to watch a broadcast by Lord Jesus Christ, the Only Hope program. Take a moment to get your Bibles and listen to this wonderful message about the Feast of Pentecost that will change your lives forever. Watch with faith and expectation, you'll be blessed. All glory be to Jesus. எல்லா மகிமையும் இயேசுவுக்கே. Greetings to all my wonderful viewers listening to God's word week after week in the matchless name of our Lord and Savior Jesus Christ. வாரம் உண்மையா இந்த செய்திகள் கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லா பரிசுத்தவான்களுக்கும் அல்லேலூயா அந்த மேலான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். It is through your prayers and support that the Lord has made it possible. நீங்கள் உங்கள் ஜெபத்தினாலேயும் இந்த ஊழியத்தை தாங்குறவர்னால தான் இது நடக்கிறது. If you don't support it also, the Lord Jesus himself will support it. நீங்கள் தாங்காத இருந்தால் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அழைத்தவர் அவரே தாங்கி வழி நடத்துவார். Hallelujah. But he wants you to be blessed. That's why you should have a part in it. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிக்க வேண்டியதாக இருக்கிறபடியால் நீங்கள் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அதில் உங்களுக்கு பங்கு இருக்க வேண்டும். In Philippians 4 verse 17, Apostle Paul writes the church at Philippi. பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4 அதிகாரம் 17 வசனத்தில் பிலிப்பாயில் இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறது. 4 அதிகாரம் 17 வசனம். Hallelujah. Not that I seek the gift, but I seek that fruit may abound in your account. உபகாரத்தை நான் நாடாமல் உங்கள் கணக்குக்கு பலன் பெருகும்படியே நாடுகிறேன். In English, it talks about credit coming to your account. ஆங்கில பாஷத்தில் அது அக்கௌண்ட்டுக்கு பணம் சேரும்படிக்குன்னு அர்த்தமா இருக்குது. Hallelujah. There is going to be an increase in your bank balance. உங்கள் பேங்க்ல இருக்கிற பணம் அதிகமாக போகிறது. If you need prayer, call that number on the screen. உங்களுக்கு ஜெபம் தேவைப்பட்டால் அந்த டெலிஃபோன் நம்பர் கூப்பிடுங்கள். When you pray, Jesus will immediately come on the scene and change whatever situation you're in. ஜெபிக்கும்போது எப்பேற்பட்ட சூழ்நிலை நீங்கள் இருந்தால் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அட்சணமே வந்து உங்கள் நிலவரத்தை மாற்றுவார். Shall we constrain him to come? அவரை நாம் வருந்தி அழைப்போமா? பெந்தெகோஸ்து அனுபவம் தாருமே, பின் மாறியாவியே ஊற்றுமே, மேலான வல்லமை, மேலான தரிசனம், மேலான வரங்களை தாருமே, என்னை நிரப்புமே, என்னை நிரப்புமே, என்னை நிரப்பியே அனுப்புமே, என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட உம் ஆவியே ஊற்றுமே. Amen. Hallelujah. Hallelujah. Why do we celebrate the Feast of Pentecost? Pentecost பண்டிகை ஏன் நாம் கொண்டாட வேண்டும்? The word Pentecost is a Hebrew word which in Hebrew it's Shavuot. மூல பாஷை எபிரே பாஷையில் பென்டிகாஸ்டுக்கு ஷவுலாட் என்று எழுதப்பட்டுள்ளது. It means the first fruits and it represents to us the harvest of souls. அதுக்கு அர்த்தம் என்னென்றால் முதல் பலன். Hallelujah. And இன்றைக்கு நமக்கு அது அறுவடை, ஆத்மாக்களோட அறுவடையாக இருக்கிறது. The first Pentecost mentioned was at Mount Sinai and the second on the day of Pentecost in Acts chapter 2. முதலாவது பென்டிகாஸ்ட் பண்டிகை கொண்டாடினதும் சீனாய் மலையில் யாத்ராமத்தில் நாம் வாசிக்கிறோம். அடுத்தது ரெண்டாவது விசேஷமானது அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2 அதிகாரத்தில் அதை பற்றி வாசிக்கிறோம். We see that the feast of Pentecost was 50 days after the feast of Passover. பஸ்கா பண்டிகைக்கு பிறகு 50 நாட்கள் பிறகு தான் பென்டிகாஸ்ட் பண்டிகையை கொண்டாடினார்கள். The Bible tells us to celebrate the feast of Pentecost and there is an order of Pentecost. வேதம் நமக்கு பென்டிகாஸ்ட் பண்டிகை கொண்டாட வேண்டும் என்று சொல்லுகிறது.
ஹல்லேலூயா. அது கொண்டாடுற ஒரு முறை இருக்கிறது. We have to be filled with the Spirit. Be baptized with the Holy Spirit. நாம் பரிசுத்த ஆவினாலே நிரப்பப்பட வேண்டும். பரிசுத்த ஆவினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ள வேண்டும். The outpouring of the Holy Spirit, the overflow of the Holy Spirit. பரிசுத்த ஆவி ஊற்றப்பட்டது, பரிசுத்த ஆவி நிரம்பி வழிந்ததுன்னு பார்க்கிறோம். That is the order of Pentecost. Pentecost பண்டிகை நாள்ல நடந்த காரியங்கள் இவையெல்லாம் தான். Hallelujah. In Acts chapter 2 verse 1 to 4 we read, when the day of Pentecost had fully come, they were all with one accord in one place. அப்போஸ்தலர் நடபடிகளில் 2ஆம் அதிகாரம் 1லிருந்து வாசிக்கிறோம். 1லிருந்து 4 வரைக்கும் வாசித்தான். ஹல்லேலூயா. பெண்டிகாஸ்ட் பண்டிகை வந்த போது எல்லாரும் ஒருமனப்பட்டு ஒரே இடத்துல இருந்தார்கள். And suddenly there came a sound from heaven as of a rushing mighty wind, and it filled the whole house where they were sitting. Then there appeared to them divided tongues as of fire, and one sat upon each of them. And they were all filled with the Holy Spirit and began to speak with other tongues as the Spirit gave them utterance. ஹல்லேலூயா. பெண்டிகாஸ்ட் பண்டிகை பற்றி அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. ஒரு மனதோடு அங்கே கூடி இருக்கும்போது அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல் வானத்திலிருந்து தடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்னிமயமான நாவுகள் போல இருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொரு மேலையும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாம் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளி வார்த்தையின்படியே வெவ்வேறு பாஷைகளில் பேசத் தொடங்கினார்கள். Hallelujah. Hallelujah. They were all in one accord in one place we see first. முதலாவது ஒருமனப்பட்டு ஒரு இடத்துல கூடியிருந்தார்கள். The place, the word is happy. அந்த இடத்துக்கு happy என்று மூல பாஷையில் சொல்லப்படுது. The English word is epicenter. A place where everything will shake in the Greek. ஆங்கில வார்த்தை எபிசென்டர்னு சொல்லப்படும். அது கிரீக் பாஷையில் என்னவென்றால் அந்த இடத்துல இருக்கிற எல்லாவற்றிலும் அசைக்கப்படும் என்று. How many of you want everything to shake today? இன்றைக்கு யார் யார் உங்கள் இருக்கிற எல்லா நிலவரம் அசைக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறீர்கள்? This 2021 feast of Pentecost can be the season for your miracle. இந்த 2021 பெண்டிகாஸ்ட் பண்டிகை நாட்கள் உங்களுக்கு அற்புதம் பெற்றுக்கொள்கிற நாட்களாக இருக்கலாம். Then it was not fire, but the response to it was like fire. அக்னிமயமானன்னு சொல்லி அக்னியா இல்லை, ஆனால் அவர்கள் எப்படி அதுக்கு உணர்ந்தார்களோ அக்னி அவர்கள் மேலே வந்த மாதிரி, உண்மையான அக்னி வந்த மாதிரி உணர்ந்தார்கள். They were caught on fire. நெருப்பு பற்ற வச்சா எப்படி இருக்குமோ அப்படித்தான் இருந்தது. I would like you to be caught on fire for the Lord. Hallelujah. கர்த்தருக்காக பற்றி எறிய அக்னியை போல ஜுவாலை போல இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். Would you like to be that too? நீங்கள் கூட அப்படி இருக்க விரும்புகிறீர்களா? Fire sat on them and they were filled with the Holy Ghost and spoke with other tongues as the Spirit gave them utterance. அந்த அக்னிமயமான நாவுகள் அவர்கள் மேலே உட்கார்ந்து ஹல்லேலூயா ஆவினால நிரப்பப்பட்டு அவர்கள் பல பல பாஷைகள் பேசினார்கள். Jesus had said to them in Acts 1:8, you shall receive power and the Holy Spirit has come upon you. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் சொல்லியிருந்தார்கள், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து ஹல்லேலூயா பலனடைவீர்கள் என்று சொல்லியிருந்தார்கள். And here it says, cloven tongues of fire sat down on each one of them. இங்கே என்ன வாசித்தோம்? பிரிந்திருக்கிற நாவு போல அக்னி மயமான நாவு அவர்கள் மேல் அமர்ந்திருந்தது என்று வாசித்தோம். This is called fire power. இதுக்கு என்ன பேர் என்றால் அக்னியின் வல்லமை.
This means it is the ability of a weapon to inflict damage. இதுக்கு அர்த்தம் எப்படி நம்ம சொல்ல முடியும் என்றால், ஒரு ஆயுதம் வந்து அல்லேலூயா அழிக்கக்கூடிய வல்லமை வாய்ந்த ஆயுதத்தை போல நாம் விளக்க சொல்லி முடியும். I want our church to have this fire power. நம்முடைய சபைகள் எல்லாம் இந்த அக்னிமயமான வல்லமை பெற்றுக்கொள்ள வேண்டும். I want them to be a weapon to inflict damage to the kingdom of darkness. அவர்கள் எப்படி இருக்க வேண்டும்? இருளின் ராஜ்யத்தில் அல்லேலூயா இருளின் ராஜ்யத்தை அழிக்கும்படிக்கு அக்னிமயமான ஆயுதமா அவர்கள் இருக்க வேண்டும். I want our church to have fire power so that when we bind the devil gets bound. நம்முடைய சபைகளுக்கு எப்பேற்பட்ட வல்லமை இருக்க வேண்டும்? அல்லேலூயா அக்னிமயமான வல்லமை இருக்க வேண்டும். பிசாசை கட்டும்போது அவன் கட்டப்பட வேண்டும். When we speak healing, people must get healed. நாம் சுகமா ஜெபம் பண்ணும்போது ஜனங்க சுகம் பெற்றுக்கொள்ள வேண்டும். When we speak restoration, people must get restored. நாம் இழந்து போன ஆசீர்வாதத்தை திருப்பி பெற்றுக்கொள்ள வேண்டும். ஜெபிக்கும் போது அதெல்லாம் அவங்க பெற்றுக்கொள்ள வேண்டும். How many of you want fire power in your lives today? உங்க வாழ்க்கையில இந்த அக்னிமயமான வல்லமை யார் யாருக்கு வேண்டும்? Lord Jesus, hallelujah, fill your church with this fire power, which is the promise of the Father poured out on the feast of Pentecost. கர்த்தராகிய இயேசுவே, ஹல்லேலூயா, இந்த அக்னி வல்லமை உம்முடைய சபை மேல் ஊற்றும். இந்த வல்லமை வந்து பிதாவின் வாக்குத்தத்தம் ஹல்லேலூயா ஆயிருந்தது. அது பெண்டிகாஸ்ட் பண்டிகை நாளில் ஊற்றப்பட்டதை பார்க்குறோம். லீடர்ஸ், டீச்சர்ஸ், பிலீவர்ஸ், hallelujah, in Jesus' name must receive this fire power. முக்கியமான பொறுப்புகளில் இருக்கிறவர்கள், போதிக்கிறவர்கள், விசுவாசிகள் எல்லாரும் கூட இந்த அக்னிமயமான வல்லமை பெற்றுக்கொள்ள வேண்டும். Fire power is described as destructive power of a weapon. இந்த அக்னிமயமான வல்லமை அது எப்படி நாம் விளக்க முடியும் என்றால், கெட்ட காரியத்தை அழிக்கிற ஆயுதமா இருக்கிறது. I want my churches, the things that I lead, I am responsible for to be places that have fire power. என்னுடைய சபைகள் எனக்கு பொறுப்பில் இருக்கிற காரியங்கள் எல்லாம் கூட ஹல்லேலூயா இந்த அக்னிமயமான வல்லமை பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த அக்னிமயமான வல்லமை வெளிப்படுத்துகிற இடங்களா இருக்க வேண்டும். Jesus said, you shall receive power. Anyone wants more power from heaven? ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார்? நீங்கள் பலன் அடைவீர்கள் என்று, வல்லமை பெற்றுக்கொள்ளுவீர்கள் என்று. யார் யாருக்கு வல்லமை வேணும்? இன்றைக்கு பரலோகத்திலிருந்து யார் யாருக்கு வல்லமை வேணும்? I certainly do. நிச்சயமா எனக்கு வேணும். God filled his church with fire power. கர்த்தர் அவருடைய சபையை அக்னிமயமான வல்லமையினால் நிரப்பினார். Pentecost Sunday is celebrated 50 days after the resurrection of the Lord Jesus Christ from the dead. Pentecost என்னும் அந்த நாள் பண்டிகை நாள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்த பிறகு 50வது நாள் கொண்டாடினார்கள். There is Passover before Pentecost. Pentecost பண்டிகைக்கு முன்பாக எது வருகிறதுன்னு பார்த்தா பஸ்கா பண்டிகை வருகிறத பார்க்குறோம். You don't need to be filled with the Holy Spirit and speak with tongues to be saved. ஆனால் நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு பரிசுத்த ஆவி பெற்று அந்நிய பாஷை பேச வேண்டிய அவசியம் இல்லை. The Holy Spirit gives you power. பரிசுத்த ஆவி வரும்போது நீங்கள் பலனடைவீர்கள், வல்லமை பெற்றுக்கொள்வீர்கள். This is not about salvation. It is about empowerment, endowment. இது ரட்சிப்பை பற்றி அல்ல, இது வல்லமை தருத்து கொள்றது, பலனடைகிறது. Hallelujah. Salvation is through washing your sins in the blood of Jesus, which he shed for you at Passover. ரட்சிப்பு என்னவென்றால், மனுஷன் அவருடைய பாவங்களை இயேசு கிறிஸ்து பஸ்கா பண்டிகையில சிந்தின ரத்தத்தினால் கழுவப்படுத்துகிறது. The vessel has to be clean before the Holy Spirit can be poured into man's body. பரிசுத்த ஆவி மனுஷனுடைய சரீரத்துக்குள்ள ஊற்றப்படுறதுக்கு முன்பாக பாத்திரம் என்ன பண்ணும்? கழுவப்பட வேண்டும். If the Holy Spirit can be poured into man's body, if milk vessel is really clean, only can you pour milk into it. பால் பாத்திரம்
சரியா கழுவாதபடிக்கு பால் ஊற்ற முடியாது. அதர்வைஸ் வாட் வில் ஹேப்பன், த மில்க் வில் பிரேக், பால் கெட்டு போய்விடும். ஸோ ஒன்லி தென் கேன் த ஹோலி ஸ்பிரிட் பி poured into man's body. பாத்திரம் கழுவிட்டு பிறகுதான் மனுஷன சரீரத்துக்குள்ள பரிசுத்தாவி ஊற்ற முடியும். ஸோ வாட் கேன் யூ டூ டு கிளீன் த வெசல்? நாம பாத்திரம் கழுவ வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? யூ ஹேவ் டு டூ வாட் 3000 people did on the second Hallelujah feast of Pentecost. நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? 3000 பேர்கள் இந்த இரண்டாவது பெண்டிகாஸ்ட் பண்டிகை நாளில் என்ன செய்தார்களோ அது நீங்க செய்ய வேண்டும். When Peter, who was filled with the Holy Ghost, stood up and preached. பேதுரு அன்றைக்கு பரிசுத்தாவினால் நிறைந்து எழுந்து 11 சீஷர்களோடு பிரசங்கம் பண்ண போது, the gospel of your salvation which we read in Acts chapter 2 from verse 22 to 40, உங்களுடைய ரட்சிப்பின் சுவிசேஷத்தை ஹல்லேலூயா பேதுரு பிரசங்கம் பண்ணதை நாம் அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 22 40 வசனம் வரைக்கும் வாசிக்கிறோம். In verse 37 and 38 we read, now when they heard this they were cut to their heart and said to Peter and the rest of the apostles, men and brethren, what shall we do? அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல 37ஆம் வசனத்துல நாம் என்ன வாசிக்கிறோம்? ஹல்லேலூயா, thank you Jesus. 37ஆம் வசனத்துல நாம் வாசிக்கிறோம், இதே அவர்கள் கேட்டபொழுது இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலர்களையும் பார்த்து, சகோதரரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். Hallelujah. In verse 38, then Peter said to them, repent and be baptized every one of you in the name of Jesus Christ for the remission of sins, and you shall receive the gift of the Holy Ghost. 38ஆம் வசனத்துல பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கு என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். Hallelujah. 39ஆம் வசனத்தில் in verse 39 we read, for the promise is to you and your children and to all that are afar off, as many as the Lord our God will call. 39ஆம் வசனத்தில் வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது என்று சொல்லி, hallelujah. In verse 40 we read, and with many words he testified and exhorted them saying, be saved from this perverse generation. hallelujah. 40ஆம் வசனத்துல இன்னும் அநேக வார்த்தைகளாலே சாட்சி கூறி மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று புத்தி சொன்னான். hallelujah. Today what do we see is happening? Hallelujah. This corona pandemic lockdowns, hallelujah, is going on right now. Don't know what will happen to man. இன்றைக்கு நம்ம என்ன பார்க்குறோம்? கொரோனா கொள்ளை நோயினால உலகமே மனுஷனை சாவடிச்சு கொண்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. மனுஷனுக்கு என்ன சம்பவிக்குமோ நமக்கு தெரியல. அந்த மாதிரி சூழ்நிலை வாழ்ந்துட்டு இருக்கிறோம். We are living in such times. First thing you have to check is whether your sins are washed in this baptism. முதலாவது நீங்கள் இந்த காலகட்டத்தில் ஆராய்ந்து பார்க்க வேண்டிய காரியம் என்னவென்றால், உங்கள் பாவ பரிகாரம் நீங்கள் இந்த வசனம் பிரகாரம் நீங்கள் பாவம் கழுவி இருக்கிறதா இல்லையா என்று நீங்கள் சோதிச்சு பார்க்க வேண்டும். பிகாஸ் ஜீசஸ் நேம் இஸ் த நேம் கிவன் ஃபார் ஃபர்கிவ்னஸ் ஆஃப் மேன் சின்ஸ் நோ அதர். ஏனென்றால் மனுஷனோட பாவத்தை கழுவும்படிக்கு ஒரே நாமம் கொடுக்கப்பட்டுள்ள ஒரு பேர்ல, ஒரு மனுஷனோட பேர்ல தான் அது இருக்கிறது. இயேசுவின் நாமத்துல தான் மனுஷனுக்கு பாவ பரிகாரம் இருக்கிறது. It is in a man's name, forgiveness of sins. So if you have already taken other baptisms, you better check and take baptism in Jesus' name immediately. நீங்கள் வேற ஞானசனங்களை எடுத்திருந்தா உடனே நீங்கள் அது சோதிச்சு பார்த்து ஜெபம் பண்ணி உடனே இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல ஞானசனம் எடுக்க வேண்டும். Otherwise you cannot go to heaven. You will land in hellfire for eternity. இல்லென்றால் நீங்கள் பரலோகத்துக்கு போக முடியாது. பரிசுத்த தேவனுக்கு முன்பாக போய் நிற்க முடியாது. நித்திய நரகத்துக்கு நீங்க போய் சேர வேண்டுமா இருக்கிறோம். once you get there, you have no option to get out. ஒரு வாட்டி நீங்க அங்க போய் சேர்ந்த பிறகு வெளியே வர முடியாது. Right now only you are on this earth, you're getting a chance to choose. இப்பொழுது தான் இந்த பூமியில நீங்கள் ஹல்லேலூயா
செய்யும்படிக்கு சந்தர்ப்பத்தை தேவன் கொடுக்கிறார். How do you receive this power which was poured out on the second feast of Pentecost? இந்த இரண்டாவது பண்டிகையில் ஊற்றப்பட்ட இந்த வல்லமை எப்படி நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும்? You have to do what the apostles did, whom Jesus has commanded before he was taken up to heaven. நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்த பிறகு பரத்துக்கு எடுத்து கொள்ளப்படுறதுக்கு முன்பாக தங்களுடைய சீஷர்களுக்கு என்ன கட்டளையிட்டார்களோ அது நீங்க செய்ய வேண்டுமா இருக்கிறது. We read that in Luke chapter 24 verse 47 to 49. அது எங்க வாசிக்கிறோம்? லூக்கா சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 47லேருந்து 49ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். That repentance and remission of sin should be preached in his name, that is Jesus' name, to all nations beginning at Jerusalem. And you are witnesses of these things. Behold, I send the promise of my Father upon you. But wait in the city of Jerusalem until you are endued with power from on high. லூக்கா சுவிசேஷம் 24ஆம் அதிகாரத்தில் 47லேருந்து 49ஆவது வசனம். அன்றியும் மனந்திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசத்திற்கும் அவருடைய நாமத்தினாலே பிரசங்கம் பண்ணப்படவும் வேண்டியது. நீங்கள் இவர்களுக்கு சாட்சிகளாக இருக்கிறீர்கள். என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினது இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்கள் உன்னதத்திலிருந்து வரும் பெலனால் தரிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்திலே இருங்கள் என்றார்கள். Hallelujah. In verse 53, what do we read? They were continually in the temple praising and blessing God. அங்கேயே தொடர்ந்து 53ஆம் வசனம் வாசித்தா, நாடோறும் தேவாலயத்திலே தேவனை புகழ்ந்து துதித்து கொண்டு இருந்தார்கள். ஆமென். Hallelujah. What do we read here? Jesus commanded them to wait for the Holy Spirit, for the promise of the Father. இங்கே என்ன நம்ம பார்க்கிறோம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்களை பரலோகத்தில் வர பலப்படும்படிக்கு ஆவினால பலப்படும்படிக்கு காத்திருக்க வேண்டும் என்று கட்டளையிட்டார்கள். பிதாவின் வாக்குத்தத்தம் வரும்படிக்கு நிறைவேறும்படிக்கு. Nothing is going to happen in your lives also unless you wait in prayer for the Lord to fulfill the promises. உங்க வாழ்க்கையில கூட தேவன் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேற வேண்டும் என்றால் நீங்கள் ஜெபத்தில் காத்திருக்காவிட்டா அது நிறைவேறாது. As we pray, the Lord will fulfill it in our lives. நாம் ஜெபிக்கும் போது தேவன் நம்முடைய வாழ்க்கையில அது நிறைவேற்றுகிறவராக இருக்கிறார். Nothing is going to happen unless you wait. நீங்கள் ஜெபத்தில் காத்திருக்கிற வரைக்கும் ஒன்றும் நடக்க போறதில்லை. The first fire power came after 10 days of fervent prayer. இந்த இரண்டாவது பெண்டிகாஸ்ட் பண்டிகையில் அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரத்தில் முதலாவது அக்னியின் வல்லமை எப்போ வந்தது? 10 நாட்கள் ஊக்கமாய் ஜெபம் பண்ணிட்டு பிறகு. நாட் கேஷுவல் ப்ரேயர் அண்ட் கோயிங் அபவுட் ஃபார் யுவர் ஒர்க். அது சாதாரணமாக நீங்கள் ஜெபம் பண்ணிட்டு உங்கள் வேலைகளை போய் பார்க்குற காரியம் கிடையாது. They would not have gone out to eat food also. அவர்கள் அந்த இடத்தை விட்டு சாப்பிட்றது கூட போயிருக்க மாட்டார்கள். Worshipping, praying in the spirit, singing praises to Jesus. And the fire power came down on them on the 10th day, which was the feast of Pentecost. அவர்கள் என்ன செய்தார்கள்? தேவனை துதித்து புகழ்ந்து ஆவியில ஜெபித்து ஆராதித்து பாடி மகிமைப்படுத்தி கொண்டிருந்தார்கள். 10வது நாள்ல அது பெண்டிகாஸ்ட் பண்டிகை நாளா இருந்தது. அந்த நாள்ல ஹல்லேலூயா அக்னி இன் வல்லமை அவர்கள் மேல் இறங்கி வந்ததை பார்க்கிறோம். The promises God has made to you also can be birthed in the same way. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கூட இதே மாதிரி ஹல்லேலூயா பிறப்பிக்க முடியும். You have to pray out the promises of God. It just doesn't come on its own. நீங்கள் அந்த வாக்குத்தத்தங்களை ஜெபம் பண்ணி நிறைவேற்ற வேணுமா இருக்கிறது. அது தானாவே வர்றதில்லை. Also on a daily basis you have to pray in morning for minimum 2 hours waiting on the Lord. அனுதினமும், அது மட்டும் இல்லாதபடிக்கு அனுதினமும் காலையில் ஏஞ்சு நீங்கள் 2 மணி நேரம் ஆச்சிலும் நீங்கள் ஆவியில ஜெபம் பண்ணி ஒரு நாளும் கூட தவறாதபடிக்கு
கர்த்தருடைய சமூகத்துல காத்திருக்க வேணுமா இருக்கிறது. எவ்ரி மார்னிங் வித்தவுட் ஃபெயில் யூ ஹேவ் டு சார்ஜ் யுவர் ஸ்பிரிச்சுவல் பேட்டரி பை வெயிட்டிங் ஆன் த லார்ட். ஒரு நாளும் காலையில மொபைல் ஃபோன் சார்ஜ் பண்ற மாதிரி உங்க ஆவிக்குரிய பேட்டரியை 2 மணி நேரம்னா அவரை துதிச்சு கர்த்தர் காத்திருந்து உங்கள் ஆவிக்குரிய பேட்டரியை சார்ஜ் பண்ண வேண்டும். Otherwise the devil will be empowered and overpower you and can even take your life. இல்லைன்றால் நீங்கள் பலன் இல்லாத போனா, வல்லமை இல்லாத போனா, சாத்தான் உங்களுக்கு விரோதமா படையெடுத்து பலன் அடைந்து உங்களை மேற்கொள்ளும். ஒரு நாள்லயே ஒரு மனுஷோட ஜீவனை கூட எடுத்துக்கொண்டு போக முடியும். That happens if you lack spiritual power. ஆவிக்குரிய வல்லமை இல்லாத போகும்போது, அது குறைப்படும் போது அப்படி சம்பவிக்கும். As it is happening all around us today through corona and other viruses and also natural calamities. இப்போ கூட நம்ம சுற்றிலும் என்ன பார்க்கிறோம்? பிசாசுட வல்லமைகள், கொரோனா கொள்ளை நோயும் வேற கொள்ளை நோயும் இயற்கை வர ஆபத்துகள்னாலையும் மனுஷன் மரித்து போய் கொண்டிருக்கிறத நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். I am going to pray for you now. இப்போ நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். இஸ்ரவேலின் துதிகள் வாசிக்கிற மகா பரிசுத்த தேவனே, நன்றியோடு துதிக்கிறோம். கர்த்தாவே, இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற ஒருத்தரும் கர்த்தாவே, பெண்டெகோஸ்து நாளில் ஊற்றப்பட்ட வல்லமை எல்லாரும் பெற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தாவே, உம்முடைய ஆவியை ஊற்று. கர்த்தாவே, உம்முடைய விடுதலை நித்தாரும் இப்பொழுதும் தீராத வியாதிகளும் பிரச்சனையில் போராட்டத்தில் உண்மை நோக்கி கூப்பிட்டு கொண்டிருக்கிற எல்லார் மேலேயும் கர்த்தாவே, உம்முடைய விடுதலையின் வல்லமை ஊற்றவன்மாய் ஜெபிக்கிறேன். சுகமாக்கும் வல்லமை ஊற்றவன்மாய் ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, எல்லாரும் கர்த்தரை காத்திருந்து பலனடைந்து உமக்கு சாட்சியா இந்த கடைசி நாட்களின் அறுவடையில் கர்த்தாவே உமக்கு சாட்சியா எழும்பி பிரகாசிக்க கிருபைகள் தரவன்மாய் ஜெபிக்கிறேன். எல்லா துதிகன மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. Dear Lord Jesus, I pray for each and everyone listen to this message. I pray that you pour out the Spirit which you poured on the day of Feast of Pentecost. Hallelujah. In Acts chapter 2, on each and every one, Father, let them wait upon you, Father, and be, hallelujah, filled with your fire, power, dear Lord Jesus. Let this generation rise up in these last days, Father, hallelujah, with your Pentecostal fire, Lord Jesus, which you poured, hallelujah, on the day of Feast of Pentecost. In the New Testament, Father, and the church began, pour your fire on them and set them free. Hallelujah. Heal the sick. Set the captives free. Bless the families. Let them be witnesses for you. In Jesus' name I pray with thanksgiving. இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் நீங்கள் இந்த முகவரிக்கு தொடர்பு கொள்ளுங்கள். இந்த ஊழியத்தை தாங்க விரும்பினால் அந்த ஃபோன் நம்பரில், அந்த அக்கௌண்ட் நம்பரில் கூட நீங்கள் உங்கள் காணிக்கைகளை நீங்கள் செலுத்தலாம். கர்த்தரை நீங்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் செய்த மாதிரி அவர்களை கனப்படுத்தி முதல் பலன் காணிக்கைகளை செலுத்தும் போது அவர்கள் வல்லமை பலனடைந்தார்கள். எல்லா கட்டிலிருந்தும் விடுதலை பெற்றுக்கொண்டார்கள். This message a blessing to you. Contact us by phone. If you want to support this ministry, put your offerings into the account number mentioned on the screen. Definitely, if you want the power of Pentecost, the fire power which came down on that feast, definitely when you honor the Lord as the Israelites did in those days with the first fruit offerings, He will pour down His fire on you and your life will be totally changed head over. தனிப்பட்ட முறையில் ஜெபம் தேவைப்பட்டா வெள்ளிக்கிழமை காலையில் 10லேருந்து 2 வரைக்கும் தனிப்பட்ட ஜெபங்கள் எடுக்கப்படும். இந்த டெலிஃபோன் நம்பரில் கூப்பிடுங்கள், வந்து உங்கள் விடுதலை பெற்றுக்கொள்ளுங்கள். If you want individual prayers, contact us by phone. 10 to 2 Friday morning, individual prayers will be made for your deliverance. Call us by phone and come to that address and be set free. Till we meet again, do not forget, Jesus Christ is Lord. May God bless you.